இன்ஸ்டாகிராம்லாம் பயோட்டின் கம்மிஸ்னு சொல்றாங்கல்ல மேடம், அதை சாப்பிட்டா முடி வளருமா வளராதா? பயோட்டின் கம்மிஸ் சாப்பிட்டா முடி வளருங்கிறது ஒரு மித்து தான். பயோட்டின் டெஃபிஷியன்சி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமா இருக்கு. நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல பயோட்டின் டெஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நமக்கு தேவையான பயோட்டின் வந்து நம்ம டயட்லயே இருக்கு. அதை நம்ம சப்ளிமெண்டா எடுக்கணும்னு அவசியம் இல்ல. முடி நல்லா வளரணும்னா அயன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், புரோட்டீன் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு வெல் பேலன்ஸ்டு டயட்டை எடுங்க. சோ இனி இன்ஸ்டாகிராம்ல வர்ற பயோட்டின் கம்மிஸ் விளம்பரத்தை நம்பி நீங்க ஏமாற வேண்டாம். சூரிய ஒளியில இருந்தா விட்டமின் டியே கிடைக்குது. சன்ஸ்கிரீன் போடுறதுனால விட்டமின் டி குறைபாடு வருமா வராதா? சன்ஸ்கிரீனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி வருதுங்கிறது ஒரு மித்து தான். யூவிபி ரேடியேஷன் நம்ம ஸ்கின்ல படுறதுனால தான் வைட்டமின் டி சிந்தசிஸ் நடக்குது. நம்ம 15 மினிட்ஸ் சன்ல எக்ஸ்போஸ் ஆனாலே ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் டி நம்ம உடம்புல கிடைச்சிடும். யூவிபி ரேடியேஷனை ஃபுல்லா பிளாக் பண்ணனா நம்மளோட எல்லா எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ்லயும் நம்ம தேவையான குவான்டிட்டி சன்ஸ்கிரீன் போடணும். பிளஸ் எவ்ரி 2 hours நம்ம ரீஅப்ளை பண்ணிட்டு இருக்கணும். ஆனா ரியாலிட்டியில இது பாசிபிள் இல்ல. சோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது வைட்டமின் டி லெவல்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन. முடி ரொம்ப கொட்டுதுன்னு திரும்ப போய் மொட்டை போடுறாங்க. உண்மையிலேயே மொட்டை போட்டா முடி நல்லா வளருமா? நம்ம ட்ரெடிஷன்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் மொட்டை போடுறத நீங்க பாத்திருப்பீங்க. மொட்டை போடுறதுனால முடி வளருமானா அது 100% மித்து. ஆனா மொட்டை போட்டா முடி திக்கா வளர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அது ஏன்னா யூஸ்வலா ஒரு முடி பாத்தீங்கன்னா ரூட்ல திக்காவும் அது வளர வளர அதோட எண்ட்ஸ் வந்து தின்னாவும் இருக்கும். யூஸ்வலா நம்ம மொட்டை போடும்போது ஸ்கேல்ப்ல மேலாப்ல இருக்கிற ஹேரை தான் நம்ம ஷேவ் பண்றோம். அது கீழே இருக்கக்கூடிய ரூட்ஸை எதுவும் பண்ண போறது இல்ல. சோ கொஞ்ச நாள்ல முடி திரும்ப வளரும் போது அது திக்கா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா அது முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. மேடம், இப்ப கேட்ட மித்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் பண்ணிட்டீங்க, சந்தோஷம். ஆனா திரும்பவும் புது கேள்வியோட வருவேன், காத்திருங்க.